எடுத்திருக்கிற வேத பகுதி நாம் பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று என்னோடு கூட பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வசனங்கள் 4 துவங்கி 9ஆம் வசனம் வரையிலும் நாம் இன்றைக்கு ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டு சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் பேசுவார் ஆக. இது அற்புத இரவு கூட்டம். I am aware that this is a miracle night service, and let us believe that truly God will speak to us. It is not just we hearing what pastor has got to say, but we hearing what God has to say. ஆண்டவர் என்ன சொல்ல நம்மிடத்திலே விரும்பி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 9ஆம் வசனம் வரையிலும். Philippians chapter 4 verses 4 to 9. I will read and then we will follow with the reading in Tamil. Rejoice in the Lord always. Again I will say rejoice. Let your gentleness be known to all men. The Lord is at hand. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Jesus Christ. Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is anything praiseworthy, meditate on these things. The things which you learned and received and heard and saw in me, these do, and the God of peace will be with you. Let us hear in Tamil. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் தாமே இந்த திவ்ய வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆக. ஹல்லேலூயா. வேத வசனத்திலே நாம் வாசிக்க வேண்டிய மீண்டும் அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் கண்ணோட்டம் விட வேண்டிய வார்த்தை 6ஆம் வசனம். I call you to look at verse 6 once again. It says, be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த அற்புத இரவிலே ஆண்டவர் நமக்கு சொல்லும் வார்த்தை, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. Be anxious for nothing, or in another word, do not worry, is the word that comes to us this night at this miracle night service. இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. அதனால நான் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னென்றால், இன்று கவலையை வெல்லுங்கள் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். I have given a theme like this, conquer worry today. இன்றைக்கு கவலையோடு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு கவலையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா?
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறார். இன்றைக்கு அந்த கவலையை அவர் சமூகத்தில் கொண்டு வந்து அதை நாம் உடைத்து போட போகிறோம். ஆமீன் சொல்லுவோமா? எந்த காரணத்தை கொண்டோம் நீ கவலையோடு வந்திருந்தா அந்த கவலையில் இருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரொம்ப சொல்லப்படுகிறது. Do you know that today it is reported that many people break down in their lives. They have nervous breakdown. இன்றைக்கு நிறைய சொல்லப்படுகிறது. இந்த நவீன உலகத்திலே நிறைய பேர் சோர்ந்து போய் விடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மருத்துவர்கள் இடத்துல போனால் மருத்துவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கவலை தான் உன்னுடைய பிரச்சனைக்கு முழு காரணம் என்று சொல்கிறார். So many people have come to me and they have opened up their hearts, they have poured out their hearts. And I come to this conclusion that worry is the reason why they have so much of trouble and pain in their life. இன்றைக்கு நீ யாராய் இருந்தாலும் இந்த கவலைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் நீ கொண்டு வரப்போகிறாய். ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க போகிறார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. The Bible calls us to live a victorious life. வேதம் நம்மை வெற்றி வாழ்க்கை வாழ அழைக்கிறது. ஆனால் பாதி நம்முடைய வாழ்க்கை கவலையிலே தீர்ந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கேளுங்கள். இயேசு மத்தேயு புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். If you will come with me to Matthew chapter 6 and verse 27, this is what Jesus says. He says, which of you by worrying can add 1 cubit to his stature? நாம் கேட்போம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அல்லேலூயா. யார் ஒரு முழத்தை கூடும் என்று இயேசு சொல்லுகிறார். By worrying, can you add the height to your body? உன் சரீரத்திற்கு ஒரு முழத்தை நீ கூட்ட முடியுமா? No, you cannot. இயேசு சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே என்பதற்காக. மறுபடியும் லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, if you will come to Luke's Gospel chapter 12 and if you will come to verse 25 and verse 26, this is what Jesus repeated. And which of you by worrying can add 1 cubit to his stature? If you then are not able to do the least, why are you anxious for the rest? கேட்போம். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? ஹல்லேலூயா. ஏன் கவலைப்படுகிறாய் என்று ஆண்டவர் வார்த்தை இயேசு பேசுகிறார். பவுல் நமக்கு இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் பேசுகிறார். கவலை கொள்ளாதே என்று நம்மோடு கூட பேசுகிறேன். இன்னும் சில வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கவலை என்று சொல்லும்போது ஒரு மனுஷனுடைய மனதை பிரிக்கிற ஒன்று என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். You know, when someone writes it like this, when he speaks about worry, he said, worry divides the mind. நம்முடைய மனதை பிரிக்கிற ஒன்று என்று சொல்லி அவர் வர்ணிக்கிறார். ஏன் இப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா, if you will go to James chapter 1 and if I have not mistaken it is verse 8. நீங்கள் என்னோடு கூட வருவீங்கன்னாக்கா யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். Let's come to James chapter 1 and verse 8. He writes like this. He speaks about and says, he is a double-minded man, unstable in all his ways. இந்த வார்த்தையை கவனியுங்கள், கேட்போம். இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உடையவன், one who has got a double mind in everything, is unstable in all his ways. That's what the Bible says. யாக்கோபு எழுதி சொல்லுகிறார், 2 மனம் உடையவன்.
அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்கு 2 மனம் இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கலாமா வேண்டாமா? ஒரு மனம் சொல்லுது எந்திரி, ஒரு மனம் சொல்லுது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கக்கூடாதா? இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்மளுக்கு இந்த 2 மனம், இன்றைக்கி போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி வேலைக்கு போகலாமா, இன்றைக்கு நம்ம ஒரு மெடிக்கல் லீவ் போட்டுடலாமா, இப்படி நமக்கு 2 மனம் கிரியை செய்கிறதே நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ கவலையை குறித்து எழுதும்போது பக்தன் எழுதி சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய மனதை 2ஆய் பிளக்கிறது தான் கவலை என்று சொல்லி அப்படியாக எழுதுகிறார். அப்போ நான் இதை வாசிக்கும் போது என் மனசில் என்ன தெரியுமா தோன்றுகிறது, இப்படியாய் நான் யோசிக்கிறேன், ஒரு மனுஷன் கவலைப்பட்டு கொண்டு ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே ஆண்டவரை நான் தொழுது கொள்கிறேன், ஆண்டவரை நான் நம்புகிறேன். You know, a man who worries, on one hand he worries so much, but on another hand he also says that I trust God. So if you are such a person, and then the Bible calls you as a double-minded person, வேதம் நம்மை என்ன என்று அழைக்கிறது என்றால் இரு மனம் உடையவன் என்று அழைக்கிறது. எப்படின்னா ஒரு பக்கத்திலே கவலை உன்னை வாட்டி கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையை குறித்து கவலைப்படுகிறாய், உன் குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறாய், இன்றைக்கு என்ன செய்வேன் என்று கவலைப்படுகிறாய். ஒவ்வொருவருக்கும் பலவிதமான கவலைகள், பிள்ளைகளை எண்ணி கவலை, சரீர சுக நிலையை எண்ணி கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கவலை. பிரியமானவர்களே, ஒரு பக்கத்திலே நமக்கு கவலை, இன்னொரு பக்கத்திலே நம் ஆண்டவரை நேசிக்கிறோம், அவர் ஜீவன் உள்ளவர் என்று நம்ம எல்லாரும் நம்புகிறோம், அவர் மேலே நம் நம்பிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்க, நான் கவலைப்பட்டுட்டேன் ரொம்ப, நான் உண்மை தொழுது கொள்கிறேன், ஆண்டவரேன்னு உண்மை நம்புகிறேன், ஆனால் இந்த கவலை என் மனதை 2ஆக பிரிச்சிருச்சின்னு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு என்னை சுத்திகரிச்சிருங்க, நான் ஒரு மனம் உடையவனாய், ஆண்டவர் மேலே நம்பிக்கை உடையவனாய், நாளைய குறித்து கவலைப்படாமல் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார், நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளைகளை எண்ணி கவலைப்பட மாட்டேன், என் காரியங்களை எண்ணி கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு எல்லாம் பார்த்து கொள்வார். இப்படி நீ ஆண்டவர் மேலே உன் நம்பிக்கையை வைத்தனா ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். ஆல்ரைட். இப்படிப்பட்ட ஒரு சில முன்னுரைகளோடு நான் உங்களே பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன கண்ணோட்டம் விட உங்களை நான் அழைக்க விரும்புகிறேன். வாருங்கள் என்னோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நாம் கேட்ட வசனங்கள் 4 துவங்கி 9ஆம் வசனம் வரையிலும் இதில் நாம் ஒரு 3 காரியங்களை கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். கவலைப்படுகிற உனக்கு ஆண்டவர் இந்த வசனங்களிலே அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? வாட் இஸ் காட் டீச்சிங் அஸ் from this scripture portion from Philippians chapter 4 verses 4 to 9? There are 3 things that I could pick up and I wonder whether they will be helpful for you. உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமே என்றால் தேவநாமம் மகிமை அடைவதாக. அல்லேலூயா. So how can I conquer worry? நான் எப்படி என் கவலையை மேற்கொள்ள முடியும்? என் கவலையை எப்படி நான் வெல்ல முடியும்? ஆமென். How can I overcome my worries? Hallelujah. என் கவலைகளை இன்னைக்கு நான் வெல்ல போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்தா உனக்கு பயமே இல்லை. ஆமென். முதல்ல இருதயத்தில் கை வைத்து நீ சொல்லு, ஆண்டவரே நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நான் கவலைப்படுவதே இன்னைக்கு ராத்திரி நான் விட்டுற போகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ விட்டுடு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆல்ரைட். முதல்ல பிலிப்பியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் நாம் கவனிக்க போகிற வசனங்கள் 4 துவங்கி 9ஆம் வசனம் வரைக்கும். ஆனால் அதற்கு முன்பு இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை நம் ஒரு கண்ணோட்டம் விடுறதுக்கு, நீங்கள் இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுன்னா நீங்கள் எங்கே போக வேண்டும்? நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் போக வேண்டும். 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா
அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம், பிலிப்பியர் பட்டணத்திற்கு பவுல் போகிறதை 12வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அந்த அதிகாரம் முடியும் வரையிலும் 40ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் பிலிப்பியர் பட்டணத்திலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் காணக்கூடும். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் லீடியா என்ற ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி நம் சில அற்புதங்கள் இந்த பட்டணத்திலே ஆண்டவர் பவுலையும் சீலாவையும் கொண்டு அவர் செய்ததை நாம் இங்கே இந்த வேத பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியை கையில் வைத்து கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்ய போகிறோம், வசனம் 11லிருந்து 15 வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டத்தை நாம் விடப்போகிறோம். ஆண்டவர் அவர் நாமத்தை நம் மத்தியிலே மகிமைப்படுத்துவாராக. நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. முதல்ல நான் உங்களுக்கு பார்க்க விரும்புகிறது வசனம் 13. Come with me to Acts of the Apostle chapter 16 and come to verse 13. Because when Paul came in verse 12, when Paul came to this city called Philippi, I will read verse 12 and 13. And from there to Philippi, which is the foremost city of that part of Macedonia, a colony. And we were staying in that city for some days. And on the Sabbath day, we went out of the city to the riverside, where prayer was customarily made. And we sat down and spoke to the women who met there. நாம் கேட்போம். அங்கேயே இருந்து மக்கேதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அங்கே பார்க்கிறோம், இந்த பட்டணம் வழக்கமாக பவுல் ஒரு பட்டணத்துக்கு போனால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு முறையும் அந்த பட்டணத்தில் இருக்கிற தேவ ஆலயத்துக்கு போவார்கள். ஆனால் பிலிப்பி பட்டணத்தில் பார்த்தா தேவ ஆலயம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, பிலிப்பியர் பட்டணத்தில் பவுல் போகும்போது அங்கே யூதர்கள் அதிகம் இல்லை, அதனால அங்கே ஒரு ஜெப ஆலயம் இல்லை. அவர்கள் எங்கே கூடினார்கள், அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நதி ஓரம் கூடினார்கள். அல்லேலூயா. Where did they gather? Because there was no synagogues there. There was no prayer hall in Philippi. So they gathered at the riverside. And there they prayed. And Paul and Silas sat there to speak to the women. அங்கே பவுல் என்ன செய்தார், பவுலும் சீலாவும் அங்கே சில ஸ்திரீகளோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். அப்போ தான் வேத வசனம் சொல்லுகிறது, வசனம் 14 பார்ப்போம். Now look at verse 14. Now a certain woman named Lydia heard us. She was a seller of purple from the city of Thyatira, who worshipped God. The Lord opened her heart to heed the things spoken by Paul. அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பவுல் பேசுகிற வார்த்தையை அவள் கேட்கும் படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. அவள் யாராயிருந்தால், தேவனை ஆராதனை செய்கிறவளாயிருந்தாள். அல்லேலூயா. வசனம் 15க்கு போனீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அங்கு அவளும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் எடுத்து பவுலையும் சீலாவையும் பின்தங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை, கர்த்தர் பெரியவர். நீங்கள் இந்த வேத வாக்கியத்தில் வாசித்து கொண்டு போனீங்கன்னா பிலிப்பியர் பட்டணத்திலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறோம். ஆனால் வசனம் 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் எங்கே இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார். அல்லேலூயா. சில சுகத்தை கொடுத்தபடியினாலே பவுல் அங்கே சிறைச்சாலைக்குள்ளார அவர் காணப்படுகிறார்.
என்றதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். அப்போ இந்த பிலிப்பியர் சபையில் இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலை. பின்பு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பவுல் இப்போ பிலிப்பியர் சபைக்கு போவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு ஒரு சின்ன கண்ணோட்டம் விட வருவோம். பவுல் இந்த கடிதத்தை எழுதும் போது பிரியமானவர்களே, பல பாடுகள், அல்லேலூயா, பல முறை பவுல் சிறைச்சாலையின் அனுபவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் பட்டணத்திலே பவுல் இயேசுவின் நாமத்தை உரைத்து சிலருக்கு சுகம் வந்தபடியினாலே சிறையிருப்புக்கு போனார். ஆனால் இப்போ இந்த பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதுகிற கடிதத்தை பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே இருந்து எழுதுகிறார்? மறுபடியும் சிறையிருப்பில் இருந்து எழுதுகிற ஒரு வேத வாக்கியம். அல்லேலூயா. இதை வலியுறுத்துவதற்காகவே இந்த வேத பகுதிக்கு முதல்ல நான் போகிறேன். காரணம் என்னன்னாக்கா, பிரியமானவர்களே, நம்ம சொல்லுவோம் பவுலுக்கு என்னங்க கவலை? அவர் ஊழியக்காரர். ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் என்னங்க கவலை? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க கவலைப்படாதண்டு. ஆனால் என் கவலை யாருக்கு தெரியும் என்று நம் கலங்கலாம், தயங்கலாம். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, பவுல் எப்படி இருந்தார்னா சிறையிருப்பில் இருந்தார். When Paul wrote this letter, Paul was in prison another time. Paul, out of so much of difficulty in Philippi, after ministering to the people, was put in the prison. And again he was in the prison when he wrote this letter to the Philippians. Shall we say amen? So some of us may say, hey, Paul is a servant of God. What worry does he have? Look at me. Look at my worries. But I want to tell you, Paul could have worried more than you, because he was in the prison when he wrote this letter. அப்போ பவுல் பாருங்க, சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த கடிதத்தை எழுதி சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்னு சொல்கிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. நாம் சொல்லுவோம், நீ சிறையிருப்பில் இருக்கிறாய், யூ ஆர் இன் கஸ்டடி, யூ ஆர் behind bars, and how can you say that that we should not worry? எப்படி சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, பவுல் எழுதி நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க. So let's learn. ஒரு முதல் காரியம், பவுல் என்ன சொல்லுகிறார்? கவலைக்கு வரக்கூடிய ஒரு கவலையை மேற்கொள்ள வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், வாசிப்போம் 4ஆம் வசனம். Let's read verse 4 in Philippians chapter 4 verse 4. It says, rejoice in the Lord always. Again I will say, rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். பவுல் எழுதி சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளார சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கவலையோடு வந்திருக்கிறீங்களா? கவலை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? வசனம் சொல்லுகிறது, பவுல் எழுதி சொல்லுகிறேன், நானும் சிறையிருப்பில் இருக்கிறேன், நானும் கவலைப்படுறதுக்கு பல காரணம் இருக்கு, ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு கவலைப்படாது என்று சொல்கிறேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், பவுலை போல் சொல்லுகிறேன், ஒன்றுக்கும் நீ என்ன செய்யாதே, கவலைப்படாதே. ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. நீ ஏன் கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாக்க, பிரியமானவர்களே, கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், நீ கவலைப்பட. பிகாஸ் யூ ஹேவ் காட் அ கிரேட் காட். உனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் உண்டு. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, நீ கவலைப்படாது. உன்னை நேசிக்க, உன்னை ஆதரிக்க, உன்னை காக்க, உன்னை தப்புவிக்க உனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. So Paul had this confidence in the Lord. His confidence was that God was on my side. Hallelujah. I can be in prison. நான் சிறையிருப்பில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால பவுல் என்ன செய்தார்னா, அவர் கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியாயிருங்கள் என்று நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். an experienced man. நம்ம எப்போதும் சொல்லுவோம், முதியோர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்கள், ஏன் அவர்களுக்கு அனுபவம் உண்டு என்று சொல்லுவோம். ஏன் முதியோர்களுடைய ஆலோசனை கேட்கணும்? Why we must listen to our seniors?
because they are more experienced than us. So we must listen to them. ஏன் நம்முடைய பெற்றோர்களை கேட்கணும்? ஏன் நம்முடைய முன்னோர்களை ஆலோசனைகளை கேட்கணும்? ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் ஏராளம். அல்லேலூயா. So we must listen to them. அல்லேலூயா. So பிரியமானவர்களே, பவுல் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பவுல் எபேசியர் புஸ்தகத்தை எழுதினார். 2ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்துகிறார். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனிங்க. For we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. நாம் கேட்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நற்கிரியைகள். அல்லேலூயா. Look at that. No? It says workmanship created in Christ, which God prepared beforehand that we should walk in them. Amen. So my people of God, உங்களுக்கு நான் முதலாவது கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தருடைய கிரியைகள் நாம் எல்லோரும் ஆமென் சொல்லுவோமா? ஸோ கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். I am fearfully and wonderfully made. Amen. அப்படிதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. அவர் எல்லாமே பார்த்துக்கொள்ளும். பிலிப்பியர் புஸ்தகத்தை எடுத்துக்கங்கள். அதில் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். I will read Philippians chapter 1 and verse 6. Being confident of this very thing, that he who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. நாம் கேட்போம். உங்கள் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஸோ கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ கவலைப்படாதிரு. அல்லேலூயா. பவுல் மறுபடியும் எழுதி சொல்லுகிறார், நீ கவலைப்படாதிரு என்று எழுதுகிறார். ஸோ இன்னைக்கு உங்கள் கவலைக்கு மருத்துவம் என்னன்னா, கர்த்தருக்குள்ளார கவலைப்படாமல் இரு. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியாய் இரு என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். Read verse 6 once again. Philippians chapter 4 verse 6. Rejoice in the Lord always. Again I will say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நாம் சொல்லுவோம் ஆமென். இரண்டாவது பிரியமானவர்களே, how can I conquer worry? எப்படி நான் கவலையை மேற்கொள்ள முடியும் என்று நாம் இரண்டாவதாக இன்றைக்கு கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுப்போம். நாம் சொல்லுவோம் ஆமென். நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, கவலைப்படாத. ரெண்டாவது வசனம் 6ஆம் வசனம். Look at verse 6. Philippians chapter 4 and verse 6. It says, be anxious for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரோடு கூட பேசுங்கன்னு வசனம் சொல்லுகிறது. It says, be anxious for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. So it speaks about pray to God. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீ அவருடைய பிள்ளை இல்லையா? அவர் உன் தகப்பன் இல்லையா? அப்போ நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. ப்ரே அபவுட் இட். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு நான் விசேஷமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பக்கத்தில் கவலைப்பட்டு கொண்டு மறுபக்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனாக்கா இது ரெண்டும் அமையாது. இது ரெண்டும் ஒன்று சேராது. அல்லேலூயா. நீ ஒரு பக்கத்தில் கவலைப்படுற, ஒரு பக்கத்தில் ஜெபம் பண்ணுற. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பவுல் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறார்?
உன்னுடைய கவலையை மேற்கொள்வதற்கு நீ என்ன செய்ய என்றால் நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நாம் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படின்னா நான் நிறைய சொல்ல முடியும். நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிறனா உன்னால் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. உண்மையான ஜெபங்களை ஏறெடுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே பவுல் சிறையிருப்பில் இருக்கும்போது எழுதுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ கவலைப்படாத, கவலைப்படாமல் நீ என்ன செய்ய, எல்லாவற்றையும் விண்ணப்பங்களில் ஏறெடு என்று சொல்லி அழைக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட கொண்டு போ. இன்னைக்கு ராத்திரி தேவ சமூகத்துக்கு போ, தேவ சந்நிதியிலே விழுந்து அவரிடத்தில் ஜெபம் செய். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்க என்று நான் நினைக்கிறேன். ஐம் ஷூர் வி ஆல் டூ ப்ரே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுற ஆட்களாக இருப்போம் என்றால் எப்படி ஜெபம் பண்ணுன்னு பிரியமானவர்களே, மறைவு இடம் இல்லாமல் ஜெபம் பண்ணு. சில காரியத்தை மறைத்து வைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வெளியரங்கமாக ஜெபம் பண்ணு. ஏன் வெளியே இறங்கமாக ஜெபம் பண்ணு? அவர் எல்லாத்தையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. There is nothing that you can hide before God. So be honest and speak to God. அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? பேசலாம். அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம், நான் இதை குறித்து ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறேன், இதை குறித்து நான் ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவையை சந்திப்பா, உன் மனநிலையை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, கவலைப்படாத. நீ எந்த காரியத்தை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நீ அறிக்கை செய்வாயே என்றால் ஆண்டவர் உனக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கடைசியாய் மூன்றாவது காரியத்தை அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 8 நாம் கவனிக்க போகிறோம். லெட்ஸ் கம் டு Philippians chapter 4 and let's come to verse 8. It says, finally brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is anything praiseworthy, meditate on these things. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அவைகளே, அந்த கடைசி வார்த்தை வருது பாருங்க, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்ம எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். Look at the ending of that verse. It says, meditate on these things. Shall we say amen? In another word, it is saying, think on these things. இந்த காரியத்தை சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதி சொல்லுகிறார். ஆமென். Do not think and meditate on your worries, but think and meditate on the things that the Lord has listed. Shall we say amen? Hallelujah. இன்னைக்கு கவலையை குறித்து நீ சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனால உன் கவலை அதிகரித்து போய்விடுகிறது. கவலையே அல்ல, நீ கர்த்தரையே எண்ணி சிந்தித்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். Once again, I would like to read this scripture so that it can penetrate into our hearts. இந்த வேத வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிப்போம். அது நம்முடைய இருதயத்தில் பாயட்டும். இவைகளிலே சிந்தித்து கொண்டிரு என்று சொல்லி வசனம் சொல்லி, எவைகளிலே, what are the things that you must think? Look at that verse. It says, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there's any virtue and if there is anything praiseworthy, meditate on these things. Shall we say amen? வாசியுங்கள். கடைசியாக சகோதரரே,
உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஒரு வேத வசனத்தை எடுக்கிறேன். லுக் அட் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 23. நம்ம எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். Let's come to Proverbs 23 and verse 7. It says, "For as he thinks in his heart, so is he. Eat and drink, he says to you, but his heart is not with you." வாசிக்க கேட்போம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வெரி குட், போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியே அவன் இருக்கிறான். நீங்க கவனித்து பாருங்க. ஒரு மனுஷன் கவலைப்பட்டு கொண்டிருந்தா அவன் முகம் வேறுபட்டவனாக, சோர்ந்து போனவனாக, கவலை உடையவனாக இப்படிதான் இருப்பான். எதையோ பறி கொடுத்தது போல இழப்பு உடையவனாய் இருப்பான். Look at a man who keeps worrying. It can be seen in the face. His face will be so pale, he will be downcast, he will be a lost person. So I want to tell you today, cheer up. Think on the things that the Lord calls you to meditate upon. Shall we say amen? Hallelujah. இவைகளை நீ சிந்தித்து கொண்டிரு என்று வேத வசனம் சொல்கிறது. Whatever things are true, shall we say amen? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 8 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 8ஆம் வசனம் ஒவ்வொன்றாக நாம் கவனிப்போம், வாசியமா கேட்போம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, போதும், உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஆமென். So think on things that are true. Shall we say amen? Do not think about falsehood. Hallelujah. Take it out from your mind. அப்ப வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உள்ளவைகளை நீ சிந்திக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், think on things that are honorable. கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. நாம் சொல்லுவோம் ஆமென். So ஒழுக்கம் உள்ளவர்கள், things that are worthy for you to think about. இப்படி நான் ஒவ்வொன்றையும் I want you to go back home tonight and read this verse 8 again and again and contemplate on the things that the Lord is calling you to meditate. 8வது வசனத்தை வீட்டில் போய் பலமுறை வாசியுங்கள். ஆண்டவர் எதை குறித்து சிந்திக்கும்படி என்னை ஏவுகிறார். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் சிந்தையிலே பல காரியங்களை உலகத்தன்மையிலே நான் எண்ணி வேதனைப்பட்டிருக்கிறேன். இல்லை, இனிமே I'm going to think positive. I'm going to think on things that pleases God. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை குறித்து. Hallelujah. So it says, think on things that are just, think on things that are pure, think on things that are lovely, and it goes on, whatsoever things are of good report, shall we say amen. இப்படின்னா மூன்றாவது காரியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, கவலையை நாம் ஆட்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கவலையை நம்ம ஆட்கொள்ள வேண்டும். நம்ம கவலை நம்மை ஆட்கொள்ளக்கூடாது. If you allow too much of worry to come and conquer you, and then you will realize slowly you will be conquered by worries. Day after day it will accumulate and you will not be able to overcome. So tonight you are going to put a full stop. இன்றைக்கு மாலை நீ இவைகளை மேற்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, கவலையை மேற்கொள்ளுகிற ஒரு ஆவி. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை. நாம் மீண்டும் லூக்கா புஸ்தகத்தை எடுத்து இயேசு கற்பித்த அந்த வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா. Come, let's take Luke's Gospel chapter 12 verses 25 and 26 where Jesus utters. இயேசு உரைக்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 25,
26ஆம் வசனம். Luke's Gospel chapter 12 verses 25 and 26. And which of you by worrying can add 1 cubit to his stature? If you then are not able to do the least, why are you anxious for the rest? கேட்போம். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? And let's continue. கீழே நீங்க கவனித்து பாருங்க. Look at verse 27. Consider the lilies, how they grow. They neither toil nor spin, and yet I say to you, even Solomon in all his glory was not arrayed like one of these. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். And let's continue verse 28. If then God so clothes the grass, which today is in the field and tomorrow is thrown into the oven, how much more will he clothe you, O you of little faith? இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தில் look at verse 28. If God clothes the lilies of the valley, will he not array, or will he not clothe you, O you of little faith? Amen. அவர் உன்னை உடுப்பிக்க மாட்டாரோ என்று வசனம் சொல்லுங்க. He will surely care for you. Hallelujah. அவர் நிச்சயமாய் உன்னை நேசிக்கிறபடினாலே உன்னை காப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு நான் என் கவலையெல்லாம் அவர் மேலே இறக்கி வைத்துட்டு போகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவுவார். Hallelujah. So go back today, go back and take Philippians chapter 4 verses 4 to 9, and very particularly verse 4, 6 and 8. இந்த வேத வசனங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கவலையெல்லாம் இறக்கி வச்சுட்டேன், எனக்கு ஆதரியுங்க ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு நல்லதை செய்வார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்வோம். எழுந்து நிற்போம். தெய்வ சந்நிதியிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை பொழிவார்.